மக்களை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். செகண்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக மீட்டிங் நடந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜூன் 20 தான் கிடைக்கும். பட் என்னென்ன சின்ன சேஞ்சஸ்லாம் அதை பண்ணியிருக்காங்க, குவான்டிடேட்டிவ்ஸில் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் இயர் 26க்கானது செகண்ட். இப்போ ஜூன் 6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ நடந்தது? ஜூன் 4 to ஜூன் 6 இந்த 3 days நடந்தது. ஓகேங்களா, இது எத்தனாவது மீட்டிங் பாருங்க. மானிட்டரி பாலிசி இது 55th மீட்டிங். மக்களே, மானிட்டரி பாலிசி ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016ல். ஓகேங்களா, 2 months ஒன்ஸ் வந்து அப்பப்போ நடந்து தானே இருக்கு. அப்போ வந்து இப்போ வரைக்கும் 55th மீட்டிங் இது. ஓகேவா, அடுத்து யார் யார் மெம்பர்ஸ் பாருங்க. ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா, நமக்கு தெரியும், 26th கவர்னர், ராஜஸ்தான் கேடர் அவர் சேர்ந்தவர். ஓகேங்களா, IAS ஆஃபீஸர். ஓகேங்களா, அடுத்து இப்போ டிசம்பர்ல தான் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 members இருப்பாங்க. 3 members ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 3 members ஃப்ரம் RB. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து 3 members யார் தெரியும்? இவங்க தான், நாகேஷ் குமார் சார், ஸ்ரீ சகுப்த பட்டாச்சாரியா, ப்ரொஃபசர் ராம் சிங், 3 பேர். ஓகேங்களா, இவங்க வந்து 4 years இருப்பாங்க. அப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது, புது மெம்பர்ஸ் அப்புறம் வருவாங்க. ஓகேங்களா, RBI சைடுல 3 பேர். ஒன்று வந்து நம்மளோட கவர்னர், இன்னும் வந்து டெப்டி கவர்னர் பூனம் குப்தா. இவங்க போன மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்ல இவங்க கிடையாது. இப்போ இவங்க ரீசெண்டாக இப்போ தான் அப்பாயிண்ட் ஆனாங்க, உடனே இவங்க போட்டுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த ராஜீவ் ரஞ்சன், 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 6 members இருப்பாங்க. 3 members ஃப்ரம் RBI, 3 members ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 basis points, ஐ மீன் 0.50 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 6% இருந்துச்சு மக்களே. இப்போ வந்து 5.50 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது அது மட்டும் ரெடியூஸ் பண்ணாமல் அடுத்த MSF இருப்பாங்க, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 5.75% வச்சிருக்காங்க. ஓகேங்களா, முதல்ல இந்த 50 basis point ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம்ல, அதுனா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, முதல்ல அதை பார்ப்போம். இப்போ RBI இருக்காங்க, எனி கமர்ஷியல் பேங்க், நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு ஷார்ட் ஃபால் ஆகுது. மணி இல்லை, யார்கிட்ட போவாங்க? கண்டிப்பாக RBI கிட்ட தான் போவாங்க. ஓகேங்களா, மணி வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, மணி வேணும்னு கேட்குறப்போ சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சரி எத்தனை டேஸ்ன்றப்போ, ரெப்போன்றது 90 days, மேக்ஸிமம் 90 days, 3 months டென்யூர் வாங்குறதா ரெப்போ. 0 to 90 days அந்த டென்யூருக்கு வாங்குறது. ஓகேங்களா, இந்த டென்யூருக்கு வாங்குறதா ரெப்போ, குறுகிய கால கடன் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இவங்க எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. அது எப்படி சும்மா லோன் கொடுப்பாங்கன்னா சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா பாண்ட்னு சொல்றல, G6, அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, சப்மிட் பண்ணி தான் லோன் அவைல் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற அதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், அது பேர் தான் ரெப்போ ரேட். இந்த 90 days டென்யூருக்கு குறுகிய கால கடனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் ரெப்போ ரேட். இப்போ அது கரண்டா எவ்வளவு இருக்குன்னா 5.50%. 5.50%. ஓகேங்களா, போன மானிட்டரி பாலிசியில 6 வச்சிருந்தாங்க, இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ரெடியூஸ் பண்ணதால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்களா, அப்போ SBI இந்த ரேட்ல லோன் வாங்க போறாங்க. SBI வந்து கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்கல்ல, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்கல்ல, அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற லோன் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். மேபி முன்னாடி வந்து ஒரு 7% லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு லோன், மேபி கார் லோன் வச்சுங்க, இப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 6.6% அப்படின்னு ரெடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவங்களும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால இவங்களுமே ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, மக்கள் கட்ட வேண்டிய EMI இருக்குல்ல, இப்போ இந்த லோன் வாங்கினதுக்கு இவங்க கட்ட வேண்டிய EMI இருக்குல்ல, அந்த EMI வந்து ரெடியூஸ் ஆகும். EMI, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம்ல, அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அவங்க ரெப்போ ரெடியூஸ் பண்ணதால அந்த கமர்ஷியல் பேங்க் கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரெடியூஸ் ஆகும். அதனால கஸ்டமர் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய EMI ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, சரி, இதனால சரி ஓகே, இது மட்டும் தான் இதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த மாதிரி ரெப்போ ரெடியூஸ் பண்ணதால SBI எவ்வளவு ஃபண்ட் வாங்குவாங்கன்றதையும் பார்க்கணும். இப்போ முன்னாடி போன மானிட்டரி பாலிசியில சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 crore வந்து லோன் வாங்கியிருக்கலாம். இப்போ ரெடியூஸ் பண்ணதால அது 80 ஒரு மேபி 100 crore வாங்குவாங்க. 100 crore லோன். ஏன்னா
ரெடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலீஸ் பண்ண. இப்ப நம்மளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக எக்ஸஸ் ஆஃப் மினிமம் ஆகும்ல, அதே மாதிரி தான் இவங்க ஆர்பி கிட்ட இருந்து வாங்குற லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லோன் அதிகமாக வாங்குறப்போ இவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோன் அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, கஸ்டமர்ஸ்க்கு கம்மி கொடுக்குற லோன் அமௌண்ட்டுமே எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கஸ்டமர்ஸ் அதிகமாக லோன் வாங்குறப்போ எக்கனாமியில மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குமா, ரெப்போவால இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து ஒரு ஓவர் நைட் லோன் அப்படின்னு சொல்றது. ஓவர் நைட் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வாங்குற லோன். இப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து சென்ட்ரல் கமர்ஷியல் பேங்க் வந்து லோன் வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள. இப்போ ஒரு ஏதோ அதே எஸ்பிஐ வந்து லைக் ஏதோ ஒரு டேல கஸ்டமர் வந்து லோன் கேட்கிறாரு, மேபி ஒரு 10 crore லோன் கேட்கிறாரு. ஆனா எஸ்பிஐ கிட்ட 8 crore தான் இருக்கு அந்த டைம்ல, ஒரு 2 crore வந்து இல்ல. புரியுதுங்களா, அந்த டைம்ல ஷார்ட் ஃபால் ஆகுற அந்த இமீடியட்டா போய் லோன் வாங்குறாங்க தெரியுமா, அந்த ஓவர் நைட்ல அந்த எமர்ஜென்சி டைமுக்கு வாங்குறாங்களா, அதுதான் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதை வந்து இப்போ 5.75% வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இதுல என்ன, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் டார்கெட் வந்து இன்ஃபிளேஷன் டார்கெட் ஒன்று வச்சிருக்காங்க ஆர்பி. அது வந்து 4 + or -2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 + 2 எவ்வளோ மக்களே, 6%. 4 - 2 வந்து 2%. அப்போ 2 to 6% தான் டாலரன்ஸ். ரெப்போ அதாவது இன்ஃபிளேஷன் விலைவாசி இந்த இதுல இருக்கும். 2% வந்து இன்ஃபிளேஷன் ஆயிருக்கலாம், மேக்ஸிமம் 6% வரைக்கும் அந்த இன்ஃபிளேஷன் இருக்கலாம், அதை தாண்டக்கூடாது. ஆனா ஆக்சுவல் டார்கெட் பாத்தீங்கன்னா 4% தான். 4 தாண்டினாவே ரொம்ப ஃபைனா போகுதுன்னா அப்பவே அவங்க ரெப்போ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணா மணி சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகும். இப்போ ரெப்போ ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் கிட்ட வந்து வாங்குற லோன் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்மியா தான் வாங்குவாங்க. அவங்க கம்மியா லோன் வாங்குறப்போ கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோனுமே கம்மியாகும். புரியுதா, அப்ப எக்கனாமில மணி சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகும். இது வழியா தான் மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்றாங்க. இது மட்டும் தான் மானிட்டரி பாலிசியோட வேலையா அப்படின்னு கேட்டா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா போயிட்டு இருக்கு அதையும் பார்க்கணும், அப்புறம் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு, கரன்சியோட இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது டிப்ரிகேட் ஆகக்கூடாது. $1 நிகரான இந்தியன் ரூபாய் மதிப்பு அப்படின்னு பார்க்கணும். 85 rupees இருக்குல்ல, அந்த மாதிரி அதோட மதிப்பு வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ ப்ரிசர்வ் பண்ண சென்ஸ் என்னன்னா, இப்போ $1 = 1 rupee அப்படின்னு வந்தா அப்போ மதிப்பு ஈக்குவல்னா இருக்கும். அது மாதிரி நல்லா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 85 rupees கொடுத்தா ஒரு டாலர் வாங்க முடியுது, நாளைக்கு வந்து 100 rupees கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும். அப்படின்றப்போ நம்மளோட மதிப்பு குறையுதாங்க. புரியுதா, இட் இஸ் நாட் லைக் நீங்க 100 rupees கொடுக்குறீங்க, நான் அதிகமா தான் கொடுக்குறேன் அப்ப மதிப்பு கூடும், அப்படி கிடையாது. நீங்க $1 கொடுத்து $1 வாங்க முடியாதா, அதுதான் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 100 rupees கொடுத்து $1 வாங்க முடியுன்றப்போ இப்ப இருக்கிறத விட உங்க மதிப்பு குறையுது. அது நடக்காம பாத்துக்கணும், அது கூட வேலை. அடுத்து இதுல வேற என்னெல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுல பேங்க் ரேட் இருக்குல்ல, பேங்க் ரேட்டுமே ரெடியூஸ் ஆயிருக்கும். சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4%, எஸ்எல்ஆர் 18%, இதெல்லாம் ரிசர்வ் ரேஷியோ. சிஆர்ஆர் ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல இப்போ $100 டெபாசிட் ஆகுதுன்னா அதுல 4% எடுத்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கணும் அந்த பேங்க், இந்த கமர்ஷியல் பேங்க், அதுதான் சிஆர்ஆர் சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர்ன்றது அதே ரிசர்வ் தான், 18% வந்து ரிசர்வ் எடுத்து வைக்கணும். அந்த 18% வந்து கோல்டா இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கலாம், அடுத்து கேஷ், 3 ஃபார்ம்லயும் இருக்கலாம். ஓகேங்களா, கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கேஷ் 3 ஃபார்ம்லயும் சேர்த்து 18%. சரி, இது எங்க கொடுத்து வைக்கணும், ஆர்பிஐ கிட்டயான்னு கேட்டா கிடையாது, அந்த பேங்க்லயே இருக்கும். இது அந்த பேங்க்லயே நம்மளோட லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, சிஆர்ஆர் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைப்பாங்க 2 weeks once, அதாவது செகண்ட் ஃப்ரைடே, ஃபோர்த் ஃப்ரைடே, ஒரு செகண்ட் ஃப்ரைடே, ஃபோர்த் ஃப்ரைடே அந்த மாதிரி வரப்போ அவங்க கிட்ட எவ்வளவு கேபிட்டல் மொத்தமா வந்திருக்குன்னு பார்த்து அதுல 4% எடுத்து கரன்சி செஸ்ட் பிரான்ச் கிட்ட கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கரன்சி செஸ்ட் பிரான்ச் அப்படின்னு இருக்கும், அதாவது இவங்க சிஆர்ஆர் கலெக்ட் பண்றதுக்காக இருப்பாங்க, அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் நடக்கும். சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் சொல்லிட்டோமா. பேங்க் ரேட்ன்றது பேங்க் ரேட்னு சொல்லல, பேங்க் ரேட்னா ஒண்ணும் இல்லை, அதுவுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. பேங்க் ரேட்ன்றதுனா லைக் அதே ஆர்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுங்க. ஓகேங்களா, பேங்க் ரேட் வந்து லாங் டர்ம், ரெப்போ வந்து 90 days, ரெப்போ வந்து 90 days, பேங்க் ரேட் வந்து less than 1 year, 364 days மேக்ஸிமம். அந்த டென்யூர் 90 daysக்கு அப்புறமா நீங்க லோன் வாங்குறீங்க, அது லாங் டென்யூர். லாங் மீன்ஸ் மோர் தென் 1 year கிடையாது, less than 1 year தான். அந்த மாதிரி வாங்குறது பேங்க் ரேட்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பேங்க் ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுலயும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகுறப்போ அப்போ பேங்க் அதிகமா லோன் வாங்குவாங்க, அதிகமான லோன் கொடுப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட், கஸ்டமர்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிட்டான்,
பேங்க்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்க. அப்ப கஸ்டமர் லோன் அவங்க லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது ரெடியூஸ் ஆகும். அப்ப மக்கள்கிட்ட நிறைய மணி இருக்கும், ஏன்னா கம்மியான இஎம்ஐ தான் கட்டுறாங்க. ஸோ எக்கனாமில மணி பழக்கம் அதிகமாகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். ஓகேங்களா, அதுதான் பேங்க் ரேட் சொல்லியாச்சு, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் சொல்லியாச்சு, ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ சொல்லியாச்சு, மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி சொல்லியாச்சு. ஓகேங்களா, அடுத்து வேற என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் June 20 வரும் மக்களே. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், இதில் நம்ம மொத்தமாக இருக்காது. என்ன நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய குளோபல் லெவலில் நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு. இப்போ ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு. தென் வந்து யூஎஸ் வந்து நிறைய கண்டிப்பாக இப்போ சைனா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு, உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து இஸ்ரேல் காசா வார் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து அந்த க்ரூட் ஆயில் ஷிப்லாம் வந்து ஸ்டீல் பண்றாங்கல்ல, ஹவுதி ரிபல்ஸ், அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கு. இருந்தாலுமே நம்ம இந்த ரேட் கட் பண்ணியிருக்கிறதால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இங்க பூம் பண்றதால டொமஸ்டிக் கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. டொமஸ்டிக்கா மக்கள் நிறைய கன்சப்ஷன் பண்ண போறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மினிஸ்டர் ராகுல் குருகிராம் தனியாக சேர்ந்தவர். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா May 30 அப்போ நம்மளோட ரியல் ஜிடிபி growth வந்து Q4 வந்து 7.4% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, Q3ல வந்து பாத்தீங்கன்னா 6.4 தான். இது வந்து போன ஃபினான்ஷியல் இயர், இப்ப கரண்ட் ரன்னிங் ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26. ஆனா இங்க சொன்னது ஃபினான்ஷியல் 20. இப்ப கரண்ட் ரன்னிங் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26 மக்களே. இப்ப ஏப்ரல் வந்து நெக்ஸ்ட் இயர் March 31 வரைக்கும். ஓகேங்களா, இது என்ன சொல்லு, இப்ப பாருங்க Q3 போன Q3 ஐ மீன் அந்த டிசம்பரோட முடியுது இல்ல, அந்த குவார்டர் அது வந்து 6.4% தான் இருக்குது. இப்ப Q4 வந்து 7.4% தான் இருக்கு ரியல் ஜிடிபி growth. இது நல்ல growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது என்ன கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஜிடிபி நான் மக்களே ஒரு கண்ட்ரி இந்தியா இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மொத்தமா எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அதை வச்சு சேல் பண்ணிருப்பாங்களா, சேல் பண்றப்போ அது மணி ஜென்ரேட் ஆகுமா, ஏன்னா அந்த காசு மக்கள் வாங்குவாங்கல்ல, மணி ஜென்ரேட் ஆகி டாக்ஸ் கட்டுவாங்க, அதனால கவர்மெண்ட்டுக்கு மணி வரும். ஓகேங்களா, அதுதான் ஜிடிபின்னு சொல்லுவோம். கிராஸ் வேல்யூ ஆடட்னா என்னன்னா, இப்ப ஜிடிபி பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுல வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸஸ்லாம் ரிடியூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஜிடிபி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ கிராஸ் வேல்யூ ஜிடிபின்றது ஒரு கண்ட்ரில டொமஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி அதை டொமஸ்டிக்கா சேல் பண்றதும் சரி, வெளிநாட்டுக்கு சேல் பண்றதும் சரி, அது வழியா ஜென்ரேட் ஆன மணி தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்னா, அதே பினான்சியல் இயர்ல ஜென்ரேட் ஆன மொத்த கேஷ், மொத்த வேல்யூ, அதாவது அதுல வந்து உங்களுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ மொத்தமா அந்த கம்பெனி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இப்போ மகேந்திரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் HCL இருக்கு, இவங்களாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்கலாம் வந்து இவங்க லாஸ்ட் பினான்சியல் இயர்ல இவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இவங்க எவ்வளவு சர்வீஸ் பண்ணாங்க, அது மொத்தமா ஒரு அமௌண்ட் வருமா, மேபி 10 lakh crore அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்லாம் கழிச்சிங்கன்னா 8 lakh crore தான் இருக்கும். இந்த 8 lakh crore வந்து ஜிடிபி, 10 lakh crore வந்து கிராஸ் வேல்யூ ஆடட். ஓகேவா, புரிஞ்சுதான்? அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து இவ்வளவு சொல்லிருக்கு. கிராஸ் வேல்யூ ஆடட் மோஸ்ட்லி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, லைக் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பினான்சியல் இயர் இப்போ போன பினான்சியல் இயர் இருக்குல்ல, ரியல் ஜிடிபி growth வந்து 6.5% இருக்கும். இன்னொரு கம்ப்ளீட் டேட்டா வரல, 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன பினான்சியல் முடிஞ்ச பினான்சியல் ரொம்ப கம்மி தான், பட் மற்ற எமர்ஜிங் எக்கனாமி கம்பேர் பண்றப்ப நம்ம க்ரோயிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன முக்கியமா அதில் பேசியிருக்காங்கன்னா, நிறைய இப்போ ரீசெண்டா யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதாவது நம்ம ட்ரேட் பண்றதுக்கு வரி விலக்கு, அவங்களும் வரி, நம்ம ப்ராடக்ட் அங்கே போனா அதுக்கான வரி கிடையாது, அவங்க ப்ராடக்ட் இங்க வந்து அதுக்கான வரி இருக்குல்லப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும். முன்னேற்க ஏன்னா இப்போ டாக்ஸ் கட் பண்றாங்கல்ல, அங்கே சீப்பாவே கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் இங்க கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும். இதனால வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பூம் ஆகும். ஓகேங்களா, அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா, அதனால வந்து நம்ம ஜிடிபி அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போதான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப படிக்கணும், முக்கியமா படிக்கணும். ஃபினான்ஷியல் 26 ரியல் ஜிடிபி growth எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, சாரி 6.5%. Q1 ஃபர்ஸ்ட் 3 months ஃபினான்ஷியல்ல ஃபர்ஸ்ட் 3 months இருக்குல்ல, குவார்டர் 1 அது வந்து 6.3, Q2 6.7, Q3 6.6, Q4 வந்து 6.6, 6.3. ஓகேங்களா, இது மேபி ரிவைஸ் ஆகும், இப்ப கரண்டா இது சொல்லியிருக்காங்க. அடுத்து
கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது கன்சியூமர் ரீட்டைல் ஷாப்ல போய் ஒரு பொருள் வாங்குறோம்ல, அங்க விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. அது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சுதானே சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் பேஜ்ல கூட சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல ரொம்ப ரிடியூஸ் ஆச்சு இல்ல, அதுதான் இங்க சொல்லிருக்காங்க 3.2%. மக்களே நான் முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, மானிட்டரி பாலிசி மெம்பர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ராபி கிராப்ஸ் வந்து பெட்டராகவே ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம மான்சூன் பெட்டராகவே நல்லாவே இருக்கு, நல்லா மான்சூன் நல்லாவே வரும்னு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ராபி கிராப்ஸ் வந்து நல்லாவே ப்ரொடக்ஷன் இருக்கும். ராபி கிராப்ஸ்னா முதல்ல ராபி சீசன் என்னன்னு பார்ப்போம். அக்டோபர் இருந்து மார்ச், இப்போ வர அக்டோபர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் இருக்குல்ல, அந்த டைம்ல விளையிற கிராப்ஸ் அது வழியா நமக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கல. ஏன்னா அந்த கிராப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம்ல. என்னன்னு பாருங்க, வீட்டு பல்சஸ், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மைசூர் பருப்பு, இதெல்லாம் சொல்றல, அது எல்லா பல்சஸுமே. ஓகேங்களா, இதெல்லாம் ராபி சீசன்ல தான் விளையும். ஓகேங்களா, இதெல்லாம் வீட்லாம் வந்து நம்ம நார்த் சைடு நிறைய விளைவாங்க. நம்ம சைடு சவுத்ல வந்து வீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி தான் நார்த் சைட்ல, ஏன்னா அதுக்கான தட்பவெப்ப நிலை அங்கதான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து காரிஃப் கிராப்ஸ் சீசனும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. காரிஃப் சீசன் பாருங்க ஜூன்ல இருந்து அக்டோபர். காரிஃப் சீசன் எக்ஸாம்பிள் வந்து ரைஸ், கிரவுண்ட் நட், சோயாபீன், லைக் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி நிறைய தெரியும், லைக் உங்களுடைய எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த கம்மிங் ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாவே எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, ஆவரேஜா எவ்வளவு சொல்றாங்கன்னா 3.7 இருக்குன்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு குட் சைன். ஏன்னா ஆர்பியோட டார்கெட் 4 தான், அந்த இன்ஃபிளேஷன் டார்கெட் அதை விட கம்மியா தான் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ நல்ல விஷயம் சொல்றாங்க. Q1 வந்து 2.9 இருக்கும், Q2 வந்து 3.4 இருக்கும், Q3 வந்து 3.9 இருக்கும், Q4 வந்து 4.4 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ரொஜெக்ஷன் தான் மக்களே, இது நம்ம படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்க ப்ரொஜெக்ட் கீழே போட்டுக்காங்க, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அதாவது 50% சான்ஸ் இருக்கு இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு. என்னது, ஜிடிபி growth பாருங்க பிலோ 8 தான், பிலோ 6க்கு மேல 8க்கு கீழே இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதுவும் பாருங்க 6க்கு கீழே, லைக் இது பாருங்க 50% சான்சஸ் இருக்கு. இந்த ரொம்ப டார்க்கா இருக்கு வந்து 50% சான்ஸ், இந்த லைட் டார்க் இருக்கு இதெல்லாம் வந்து 70% சான்ஸ், 90% சான்ஸ் வந்து இதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது இது வந்து மேபி சேஞ்ச் ஆகும், என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி வேணாம், லைக் எது நம்ம புரியணுன்றதுக்காக சொன்னேன். அடுத்து அதுல இருக்கவங்க வேற என்ன பேசியிருக்காங்க, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸும் கம்மி, இது எல்லாமே ரெடியூஸ் தான் ஆக போகுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. அடுத்து யார் யார் ஓட் பண்ணியிருக்கா இந்த 50 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் பண்றதுக்குன்னா 5 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நாகேஷ்குமார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்தவர், ப்ரொஃபசர் ராம் சிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ராவ்ஜி ரஞ்சன், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பி, பூனம் குப்தா, டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பி, சஞ்சய் மல்ஹோத்ரா, கவர்னர் ஆஃப் ஆர்பி, 26 கவர்னர். ஓகேங்களா, இவங்கலாம் 50 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஓட் பண்ணாங்க. அந்த 1% இருக்காருல்ல சகுந்தர் பட்டாச்சாரி, அவர் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாரு. முக்கியமான எனக்கு தெரியணும்னா அவங்க யார் எதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அகாமடேட்டிவ் வந்து நியூட்ரல் போடுறாங்க. அகாமடேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசிக்கு நம்ம ரேட் கட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போவே ஒரு இன்ட் கொடுக்குறது. ரேட் கட் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கும். ஏன்னா நீங்க ரேட் கட் பண்றப்போ அந்த கமர்ஷியல் பேங்க்குமே கஸ்டமர்ஸ்க்கு வைக்கிற லோனோட ரேட் குறையும். அப்போ மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும், கம்மியான இஎம்ஐ கார்டு இருக்கும், அவங்க கிட்ட பணம் இருக்கும்ல, அந்த பணம் இருக்கிறதால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அதுதான் அகாமடேட்டிவ் நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசிலுமே நாங்க ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு இன்ட் கொடுக்கறது. அவங்க நம்ம அகாமடேட்டிவ் வந்து நியூட்ரல் மாத்திருக்காங்க. நியூட்ரல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க வந்து இன்க்ரீஸும் பண்ண மாட்டோம், லைக் இன்க்ரீஸ் பண்ணவும் கண்டிப்பா சொல்ல மாட்டோம், டிக்ரீஸ் பண்ணவும் கண்டிப்பா சொல்ல மாட்டோம். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நாங்க டிசைட் பண்ணுவோம், நியூட்ரல் ஸ்டான்ஸோட இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அந்த கம்ப்ளீட் மினிட்ஸ் வந்து ஜூன் 20 வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி வந்து ஆகஸ்ட் 4. மக்களை மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன். இதுல இருக்கிற டேட்டா இப்போ நம்ம இதுவும் ஒரு டேட்டா சொல்லலையோ, எம்எஸ்எஃப் சொல்லிட்டேன், பேங்க் ரேட் சொல்லிட்டேன். எஸ்டிஎஃப்ல ஒன்று இருக்கு, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, அதுவுமே ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் ரெப்போ இருக்கு இல்ல, ரிவர்ஸ் ரெப்போ சொல்லலையோ, ரிவர்ஸ் ரெப்போன்றது நம்ம கமர்ஷியல் பேங்க் இருக்காங்கல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற சர்ப்ளஸ் மணியை ஆர்பிஐ வாங்கிக்கிறது, லைக் அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் ரிவர்ஸ் ரெப்போ. இட் இஸ் நாட் லைக் லோன். எஸ்பிஐ கிட்ட இருந்து ஆர்பிஐ லோன் அப்படி கிடையாது. எஸ்பிஐ கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அது டூல்ஸ் தான், அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இப்போ 3.35% இருக்கு. ஓகேங்களா, இந்த ரிவர்ஸ் ரெப்போக்கு வந்து ஆர்பிஐ வந்து கொலேட்டரல் சப்மிட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். பட் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் பேசிட்ல அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுவும் சப்மிட் பண்ண மாட்டாங்க. அதுதான் சின்ன டிஃபரெண்ட்.
ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினால அதே தான். கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்ப்ளஸ் மணியை அப்சர்வ் பண்ணிக்கிறதுன டூல் தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி இதுல கம்மியான மணி தான் அப்சர்வ் பண்ண முடியும். இதுல நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்றோம், அவங்க இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 80 ரூபா கொடுறோம் அப்படின்னு வாங்கிப்பாங்க. இங்க அதே 80 ரூபா இருக்கிறப்போ அது 80 ரூபா வாங்க முடியாது, மேபி ஒரு 40 தான் வாங்க முடியும் நீங்க ரிவர்ஸ் ரெப்போட. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி நிறைய மணி உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி சொல்லிட்டேன்னா ஓகே, வேற என்ன சொல்லல மக்களே, மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியிருப்போம். இதுல இருந்து ஒன் லீடர் சொன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. எப்படி நடக்கும்னா, ரெப்போ ரேட் ரெடியூஸ் பண்ணதால கமர்ஷியல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வாங்குற ஷார்ட் டர்ம் லோன் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ அதிகமான லோன் வாங்குவாங்க. அதிகமான லோன் வாங்குறப்போ கஸ்டமர்ஸ்க்கு அவங்க அதிகமான லோன் கொடுப்பாங்க. பட் இன் பேரலல் அவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஆர்பிஐமே ரெடியூஸ் பண்ணிட்டான், அப்போ இவனுமே ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போ ரெப்போ ரேட் குறையிறப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமில மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து ஜூன் 20 வரும். ஓகேங்களா, நீங்க அதை வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நம்ம ஜூன் 20 அதை பத்தி நம்ம போட்டோம். ஓகேவா, நன்றி மக்கள்.